சென்னை எம்ஜிஆர் நகரில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினரும் எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எம்ஜிஆர் நகரில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்த முயன்ற பாஜக மூத்த தலைவர் தமிழிசையை காவல்துறையினர் சுமார் 3 மணி நேரம் தடுத்து நிறுத்தினர். மூன்று மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு தமிழிசையை போலீசார் விடுவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 3 மணி நேரம் வெயிலில் நிற்க வைத்து ஒரு அரசியல் தலைவர் கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். கொடுமைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவரை 3 மணி நேரம் வெயில்ல நின்னதுக்கு அப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கறாங்க. இது ஆர்ப்பாட்டம் இல்ல, போராட்டம் இல்ல. தொடர்ந்து பேசிய தமிழிசை, பாமர மக்களின் சம கல்விக்கான எங்களின் போராட்டம் தொடரும் என்றார். முதலமைச்சர் அவுடேட்டட் முதலமைச்சராக இருக்கிறார், அப்டேட்டட் முதலமைச்சராக இல்லை. அவுடேட்டட் முதலமைச்சரை வைத்துக் கொண்டு தமிழக இளைஞர்கள் முன்னேறவே முடியாது. தமிழகத்தில் பாமர மக்களுக்கான சம கல்விக்கான எங்களது போராட்டம் தொடரும். பாஜகவினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து எம்ஜிஆர் நகரில் திரண்ட திமுகவினரும் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர்கள் தமிழிசையை கைது செய்ய வலியுறுத்தி கோஷம் எழுப்பினார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.